உடல் நடுங்கியும் கொண்டிருந்தது. சுதர்சனன் அவரிடம் சென்று, தங்களுக்கு ஏதாவது தேவையா? என் மனைவி உங்களை சரியாக கவனித்துக் கொண்டாளா? இவ்வாறான கேள்வியை கேட்க, அதற்கு அவரும், சுதர்சனா, எனக்கு எந்த குறையுமே இங்கு இல்லை. என் வயிற்று பசியை நீங்கள் இருவருமே போக்கிவிட்டீர்கள். ஆனால் உடல் பசியை போக்குமாறு உன் மனைவியுடன் கேட்டேன். அவளும் அவ்வாறு செய்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய மனைவி அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அவளுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. தன் இரு கரங்களையும் கூப்பி சுவாமி என்று கத்தினாள். சுதர்சனன் தன் மனைவி கூறியதை கவனிக்காமல், என் மனம் இப்பொழுதுதான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. என் மனைவி எப்பொழுதும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள்தான். தாங்கள் என் மனைவியை விரும்பி அடைந்தீர்கள். ஆகவே அவளை தங்களுக்கே சொந்தமாக தருகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுதர்சன் சொல்ல, அதை கேட்ட அவனுடைய மனைவி எரிமலை போல வெடித்தாள். அதே சமயத்தில் அந்த இடத்தில் ஒரு அசரீரி உண்டானது. யாசகம் கேட்டு வந்தவர் மறைந்து போனார். திடீரென்று அந்த இடத்தில் ஈசன் காட்சி கொடுத்தார். சுதர்சனும் அவனுடைய மனைவியும் வியப்பாக பார்த்தார்கள். அதிர்ச்சியில் வணங்க ஆரம்பித்தார்கள். சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரா, தாங்கள் தான் வந்தீர்களா? யாசகம் கேட்டு வந்தீர்களா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். சுதர்சனா, உங்களை சோதிக்கவே நான் இவ்வாறு வந்தேன். உன்னுடைய மனைவி களங்கமற்றவள், கற்புக்கரசி. அவளை கைவிட்டு விடாதே. உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு அவன், யாசகம் கேட்டு நீங்கள் வந்ததும், உங்களுக்கு தேவையானது செய்ததும், உங்களை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இதைவிட வேறு என்ன வரம் வேண்டும் எங்களுக்கு? நாங்கள் எந்த காலத்திலுமே உங்கள் மீது மாறாத பக்தி கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறான வரத்தை மட்டும் தாருங்கள் என்று சுதர்சனன் கேட்க, சிவபெருமானும் அவ்வாறே வரத்தை அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட அவர்கள் இருவருமே சிவபதவி அடைந்தார்கள். இவ்வாறான கதையை பிரம்மதேவன் யாசகமாக வந்தவருக்கு உபசரித்ததால் சுதர்சனனும் அவனுடைய மனைவியும் எவ்வாறான நற்பலனை அனுபவித்தார்கள் என்பதை பற்றிய கதையை சொன்னார். அதை கேட்ட முனிவர்கள், நாங்கள் சிவபெருமான் என்று தெரியாமல் கோபத்தில் சாபமிட்டு விட்டோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, சிவனருளை பெறுவதற்கு வழி இருக்கிறதா? அதை கூறுங்கள் என்று கேட்க, சிவபெருமானை பக்தியோடு வணங்கினாலே போதும், சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் என்று பிரம்மா சொன்னார். அனைத்து முனிவர்களும் மனம் திருந்தினார்கள். தாரக வனத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதனை அன்றாடம் பக்தியோடு வழிபட்டு வந்தார்கள். காலப்போக்கில் வறட்சி நீங்கி எங்கும் மலம் உண்டானது. அவர்களை பிடித்திருந்த அந்த நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது. அவருடைய குறைகள் யாவுமே பூரணமாக நீங்கியது. அவ்வாறு இருந்தும் அவர்கள் விடாமல் சிவனை வழிபட்டு வந்தார்கள். அதில் மகிழ்ந்து போன சிவபெருமான் பிறகு மீண்டும் யாசகம் பெறுவது போல வந்தார். முனிவர்கள் அவருடைய பாதங்களில் சரணடைந்து அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு